தென்னிந்தியாவில் ஒரு சாதாரணமாக தோன்றும் நகரம்தான் இது. ஆனால் இந்த மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வரலாறு வீரத்தின் ரத்தம். சவால்களை எதிர்கொண்ட ஒரு இனத்தின் அசைக்க முடியாத உறுதி, அதுவே திண்டுக்கல். தலையணை போன்ற மலை, திண்டு பிளஸ் கல் கொண்டது மட்டுமன்று இதன் அடையாளம். இது உறுதியின் தலைநகரம். ஆழமான நம்பிக்கை, உறுதி மற்றும் அசைக்க முடியாத உழைப்பால் உலகளவில் ஒரு ஊரின் பெயர் எப்படி நிலைத்து நிற்கிறது என்று பார்ப்போம். மலைக்கோட்டை வரலாறு. இந்த மண்ணை ஆண்ட பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் என தொடங்கி நாயக்கர் மன்னர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டையை பற்றிய குறிப்புகள், திப்பு சுல்தான், ராணி மங்கம்மாள், விருப்பாட்சி, கோபால் நாயக்கர் என பல மன்னர்களும் வீரர்களும் இங்கு தங்கியிருந்த வரலாற்று முக்கியத்துவம். இது 400 வருஷத்துக்கும் பழமையான வரலாறு சார். இது அந்த காலத்தில் நம்ம திப்பு சுல்தான் எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி ஹைதர்லி காலம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஹைதர்லி காலத்தில் இங்கே மலைக்கோட்டையில் கட்டின மலைக்கோட்டையில் இருக்க பூட்டு இன்றைக்கும் செயல்பாட்டில் வேலை செய்யுது. அந்த பூட்டு ஒரே சாவியில் 3 மேலே நடுவில் கீழே ஒரே நேரத்தில் நகரும். அந்த பூட்டு இதுவரைக்கும் எங்கேயுமே செய்ய முடியல. முதல்ல செஞ்சது திண்டுக்கல் தான். அதுக்கு 400ன்றது ஒரு மதிப்பீடாக தான் சொல்கிறேன். 400க்கும் பழமையான பூட்டு இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு மலைக்கோட்டையில். திண்டுக்கல்லின் பொருளாதாரம். ஆரம்ப காலத்தில் விவசாயம், வெங்காயம், நிலக்கடலை, தோல் பதனிடுதல், கைத்தறி, சின்னாளப்பட்டி, சுங்குடி சேலை ஆகியவை பிரதான தொழிலாக இருந்தபோதும் ஒரு சிறிய குடிசை தொழில் எப்படி உலகம் முழுவதும் பரவியது? அதுதான் பூட்டு. பிறந்தது பாதுகாப்பு, பயணம் தொடக்கம். திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கும் கலை ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன் சங்கரலிங்காச்சாரி என்ற திறமையான கைவினைஞரால் தொடங்கப்பட்டது. ஒரு குடிசை தொழிலின் எழுச்சி. பூட்டு தயாரிப்பு என்பது ஒரு சில கிராமங்களில், நாகல் நகர், நல்லாம்பட்டி, யாகப்பன்பட்டியில் குடிசை தொழிலாக பிறந்தது. இரும்பு அதிகம் கிடைத்த சூழல் கை கொடுத்தது. திண்டுக்கல் பூட்டின் தனித்துவம் அதன் உறுதி. இது தகரத்தில் அல்ல, கனமான இரும்பில் செய்யப்படுவது. இதனால் மற்ற பூட்டுக்களைப் போல இது 10 ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேலாக உழைக்கக்கூடியது. மற்ற பூட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தகரத்தில் இருக்கும். அதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். நம்ம பூட்டு ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உழைப்பு மற்ற பூட்டை காட்டிலையும் 10 மடங்கு கூடவே இருக்கும். ஒரு பூட்டு உற்பத்தி ஆனோடனே ஒரு 3 தடவை அதை செக் பண்ணுவோம். அதை 3 தடவை செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்கவுன் பண்ணி பார்ப்போம். முதல் செஞ்ச சாம்பிள் பீஸை, அந்த பீஸ் எந்த அளவு அடி வாங்குது அப்படின்னு பார்ப்போம். அது நமக்கு போதுமான அளவு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவோம். இல்லை இன்னும் ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா அதை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க அதை செக் பண்ணி பார்ப்போம். அதை செஞ்ச பூட்டை உடச்சி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இரும்பு பூட்டில் தான் செய்கிறது. அதை ஹார்டன் பண்ணுறதுனால அதோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கூட வரும். நல்ல டெம்பராக செக்கச்சவேர்னு வர அளவுக்கு நல்லா பழுக்க காய்ச்சி அதை ஃபுல்லாக ஆயிலில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் நல்லா ஹார்டன் ஆயிடுது. அப்படின்னும் போது உங்களுக்கு டியூரபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். லீவர் பித்தளை லீவர், தேய்மானம் ஆகாது. வேறு எந்த சாவியும் நகட விடாது. ஒரு சின்ன லீவர் மாறி இருந்தாலும் அது திறக்காது, பூட்டாது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். பிரிட்டிஷ் காலத்தில் சிறை கைவிலங்குகள் கூட திண்டுக்கல்லில் தான் தயாரிக்கப்பட்டன. மேலும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கும் ஆள் உயர பூட்டு கூட திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்களால் தயாரிக்கப்பட்டது என்பது இவர்களின் திறமைக்கு ஒரு சான்று. திண்டுக்கல் பூட்டு என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்படுவதல்ல. இது
தலைமுறை தலைமுறையாக கையால் செய்யப்படும் ஒரு கலை. மூலப்பொருட்கள் உயர்ந்த தரம் வாய்ந்த இரும்பு மற்றும் பித்தளை கொண்டு ஆரம்பிப்பது. லீவர் ஒரு திண்டுக்கல் பூட்டின் உயிர் நாடி அதன் சிக்கலான லீவர் அமைப்புதான். முதல் 8 லீவர்கள் வரை கொண்டு தயாரிக்கப்படுவதால் யாராலும் எளிதில் திறக்க முடியாது. பூட்டை திறக்க 2 சாவிகள் என தனித்துவமான வடிவமைப்பு உண்டு. இது வந்து டபுள் லாக் கண்டிஷன். டபுள் லாக் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பூட்டு வந்து இப்போ திறந்த நிலையில் இருக்கு. பாடி ஃபுல்லும் பித்தளை, சாவி இரும்பு, கொண்டி இரும்பு. நம்ம கொண்டியை வச்சு பூட்டிட்டு 1ஆம் நம்பர் சாவி போட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு திருப்பி சாவி நம்பர் 2 எடுத்து திருப்பி 2ஆம் நம்பர் சாவி போட்டு திருப்பி ஒரு பூட்டுறோம். இப்போ பூட்டிட்டோம் அப்படின்னம்னா 2 சாவி போட்டு தான் திறக்க முடியும், 2 சாவி போட்டு தான் பூட்ட முடியும். இது வந்து பார்ட்னர்ஷிப் லாக்கு. ஒவ்வொரு பகுதியையும் கைகளாலேயே அளந்து செதுக்கி பொருத்தும் திறமைக்கு மிகுந்த உழைப்பும் அதிக திறனும் தேவைப்படுகிறது. ஒரு திறமையான கைவினைஞர் ஒரு நாளுக்கு 3 முதல் 4 பூட்டுக்களை மட்டுமே தயாரிக்க முடியும். கொலைகாரன் பூட்டு. கள்ளச்சாவி போட்டு திறக்க முயன்றால் அதிலுள்ள ஒரு சிறிய கத்தி வெளியே வந்து திருடனின் கையை பதம் பார்க்கும். சாவி பிடி பூட்டு. கள்ளச்சாவி போட்டு திறந்தால் அந்த சாவியை பூட்டு பிடித்துக் கொள்ளும். மாங்கோ பூட்டு, மணி பூட்டு என சுமார் 50க்கும் மேற்பட்ட வகைகளில் இவர்களின் கைவண்ணம் மிளர்கிறது. நாங்கள் தயார் பண்ணுற பூட்டில் அந்தந்த பூட்டுக்கு அந்தந்த சாவி தான். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா சாவி வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்த சாவியே கொண்டு வந்தால் தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா சாவி பண்ண முடியும். அப்படியே இல்லை, சாவி முக்கியமான இடத்துக்கு போடுறாங்க, சாவி மிஸ் ஆகி போச்சு, அதை வந்து எனக்கு அந்த முக்கியமான பாதுகாப்பில் இருக்குது அப்படின்னா அந்த பூட்டை கழட்டி கொண்டு வந்தாங்கன்னா உள்ள லீவரை மிஸ்மேரிசம் பண்ணி பழைய சாவி வந்து இருந்தாலும் அதை திறக்காத அளவு மாற்றி ரெடி பண்ணி கொடுக்குறோம். பெருமையின் சவால் உலகறியச் செய்த திறமை. பிரபலமான சவால். இந்திய சுதந்திரத்திற்கு முன்னர் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பொருட்காட்சியில் திண்டுக்கல் பூட்டு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டது. இந்த பூட்டை திறந்து காண்பிப்போருக்கு பரிசு. ஒருவேளை யாராவது திறந்துவிட்டால் அதை தயாரித்தவரின் கட்டை விரல் துண்டிக்கப்படும் என்ற பரபரப்பான சவால் விடப்பட்டது. முடிவு, பலர் முயற்சித்தும் யாராலும் பூட்டை திறக்க முடியவில்லை. இந்த சவாலில் திண்டுக்கல் பூட்டு வெற்றி வாகை சூடியது. இதுதான் பூட்டின் பெருமையை இந்தியா முழுவதும் பரப்பியது. சாவியில் வந்து பார்த்தீங்கன்னா கொலா வடிவத்தில் இருக்கும். இது சாவி வளையாது, நெளியாது, தேய்மானம் ஆகாது, உழைப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னாவே ஃபேமஸ் இருக்குது. இது கோயிலுக்கு மட்டும் இல்லை, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போடுற சின்ன அலமாரி வரைக்கும் எல்லா சைஸுக்குமே வந்து இந்த பூட்டு பயன்படுத்துகிற மாதிரி தயார் பண்ணுறோம். உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் பூட்டு மற்றும் மலிவு விலையில் வரும் சீன பூட்டுக்களால் திண்டுக்கல் பூட்டு தொழில் ஒரு காலகட்டத்தில் பெரும் சவாலை சந்தித்தது. மலிவான விலைக்கு முன் பாரம்பரிய தரம் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனது. இந்த நெருக்கடி நிலையிலும் தங்கள் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காத தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் அமைத்து தங்களது யுத்தத்தை தொடங்கினர்.
புவிசார் குறியீடு கௌரவம். 6 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு திண்டுக்கல் பூட்டின் தனித்துவம், தரம் மற்றும் பாரம்பரிய கைவினை திறனை அங்கீகரிக்கும் விதமாக 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் GI டேக் வழங்கி கௌரவித்தது. சட்ட பாதுகாப்பு கிடைத்ததன் மூலம் திண்டுக்கல் பூட்டின் பெயரை வேறு யாரும் பயன்படுத்தவோ போலியாக தயாரிக்கவோ முடியாது. இது பூட்டு தயாரிக்கும் தொழிலை மீண்டும் உயிர்த்தெழ வைக்கும் ஊன்றுகோலாக மாறியது. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 சாவி வரும், 3 சாவி துவாரம் இருக்கும், 3 சாவி துவாரம் இருக்கும், 6 புல்லட் இருக்கும். இது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சாவி தான் அவங்கவுங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றி போட்டால் இதை உபயோகப்படுத்த முடியாது. இப்போ 1ஆம் நம்பர் சாவி எடுத்து மேலே இருக்கவர் அதை வந்து அவர் திறந்தார் அப்படின்னா மேலே 2 ராடு உள்ளே போயிடும். இந்த 2வது பொறுப்பில் இருக்கவர் இந்த 2வது சாவி தேவத்தில் போட்டு திறந்தாருன்னா 2 சாவி தலை உள்ளே போயிடும், 2 புல்லட் உள்ளே போயிடும். 3வது பொறுப்பில் இருக்கவர் கீழே இருக்க சாவி போட்டு கீழே திறந்தாருன்னா இது உள்ளே போயிடும். இது 3 சாவி இருக்குது. இது மட்டும்தானே இல்லை வேறு என்ன இதில் ஸ்பெஷல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர் இருக்கிறவர் மேலே மட்டும் தான் சாவி போட முடியும். கீழ் சாவிலையும் நுழையாது, 3வது சாவிலையும் நுழையாது. அதே மாதிரி தான் மீதி 2 சாவியும் மேலே எதுலையும் அந்தந்த சாவி தோட்டத்தில் மட்டும்தான் அந்தந்த சாவி நுழையாது. ஆனால் சாவி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். திண்டுக்கல் பூட்டு என்பது வெறும் பாதுகாப்பு சாதனம் மட்டுமல்ல, இது மக்களின் நம்பிக்கை மற்றும் கலாச்சார அடையாளம். திண்டுக்கல்லில் செய்யப்பட்ட பூட்டை எளிதில் சேதப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கை இன்றும் நிலைத்து நிற்கிறது. திண்டுக்கல் பூட்டின் கதை என்பது வெறும் இரும்பையும் பூட்டையும் பற்றியது அல்ல. இது தரம், உறுதி மற்றும் பாரம்பரிய உழைப்பு பற்றியது. தங்கள் உழைப்பால் ஊரின் பெயரை உலக வரைபடத்தில் நிலைநிறுத்திய ஒரு சமூகத்தின் கதை இது. திண்டுக்கல்லின் பூட்டு திருடர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மட்டுமல்ல, உழைப்பிற்கும் பாரம்பரிய கலைக்கும் ஒரு நிரந்தர சான்றாக இன்றும் இருக்கிறது. சவால்கள் வந்தபோது சோர்வடையாமல் தங்கள் கைவினையின் மீது கொண்ட நம்பிக்கையால் வெற்றி பெற்றவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். வெளிநாட்டு கருவிகள் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கிய போதும் திண்டுக்கல் பூட்டுத் தொழிலாளர்கள் தங்கள் பாரம்பரிய திறனை விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் வடிவமைத்த ஒவ்வொரு லீவரும் ஒரு சிறிய பொறியியல் அதிசயம். இந்த லீவர்களின் துல்லியமான சமநிலைதான் உலகின் எந்த பூட்டுத் திருடனும் கையாள முடியாத ஒரு அபாயகரமான ரகசியம். திண்டுக்கல் பூட்டுகளில் சாவிகள் உள்ளே இருக்கும் துளைகள் கூட கண்ணுக்கு தெரியாத வகையில் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த பூட்டு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம ராஜகோபுரத்துக்கு 10 அடி 12 அடி 15 அடி இந்த மாதிரி கனமான உயரமான இருக்க கோபுரத்துக்கு போடுற மாதிரி பூட்டுது. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 சாவி இருக்கும். நம்ம சாவி போட்டு இப்போ திறக்கிறோம் அப்படின்னா இந்த கொண்டி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கதவுல மாட்டி பூட்டுறதுக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு இதுக்கு இந்த மாதிரி பூட்டு நல்லாயிருக்கும். நார்மலான பூட்டை பார்க்குறதுக்காக இந்த பூட்டில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பூட்டெல்லாம் தகரத்தில் செய்வாங்க. இந்த பூட்டு வந்து இவ்வளோ கனமான தகடு, 8 mm திக்னஸ் இருக்க தகடு, கனமான தகடு. லீவர்லாம் வந்து பிராஸ் லீவர், பித்தளை லீவரு. சாவி பார்த்தீங்க அப்படின்னா கொலா சாவின்பாங்க. சாவியில் வந்து பார்த்தீங்கன்னா கொலா வடிவத்தில் இருக்கும். இது சாவி வளையாது, நெளியாது, தேய்மான் ஆகாது, உழைப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னாவே ஃபேமஸ் இருக்குது. இது கோயிலுக்கு மட்டும் இல்லை, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போடுற சின்ன அலமாரி வரைக்கும் எல்லா சைஸுக்குமே வந்து இந்த பூட்டு பயன்படுத்துகிற மாதிரி
தயார் பண்ணுறோம். இது வெறும் பூட்டு அல்ல, இது தலைமுறை கலைஞர்கள் தங்கள் அறிவை கொண்டும் கையால் உருவாக்கப்பட்ட உபகரணங்களை கொண்டும் செதுக்கிய பாதுகாப்பு கவசம். மலிவு விலையிலான இயந்திரங்களில் தயாரான பூட்டுக்கள் சந்தையில் மலிந்தபோது திண்டுக்கல் பூட்டின் விலை உயர்ந்தது. காரணம் அதன் நீண்ட ஆயுளும் அசைக்க முடியாத பாதுகாப்பும். ஒருமுறை திண்டுக்கல் பூட்டை பூட்டினால் அது அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்தது. இந்த தொழில் வெறும் இரும்பை விற்கும் வியாபாரம் அல்ல, இது நம்பிக்கையை விற்கும் கலை. ஒவ்வொரு பூட்டுக்கும் பின்னால் ஒரு குடும்பத்தின் அசைக்க முடியாத உழைப்பும் பாரம்பரிய கலையை பேணிகாக்கும் பிடிவாதமான மனமும் புதைந்துள்ளது. பூட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட குடும்பங்கள் தங்கள் ரகசியமான நுட்பங்களை வெளியாட்களுக்கு கற்றுத்தரவில்லை. அது தலைமுறை தலைமுறையாக குடும்பத்திற்குள் மட்டுமே கைமாறிய ஒரு புனிதமான கலை. இதன் காரணமாகவே திண்டுக்கல் பூட்டின் தனித்தன்மை இன்றளவும் நீடித்து வருகிறது. கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து இந்த பாரம்பரிய கலையை காப்பாற்றியதன் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் சுயமரியாதையையும் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுத்தனர். இது பெரிய நிறுவனங்களின் போட்டி இருந்தாலும் சிறிய கைவினைஞர்களின் திறமையே வெல்லும் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. இது வந்து கோயிலுக்கு போடுற தாப்பாங்க. இந்த தாப்பா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேலே ஏற்றி போடுறாங்களா தாப்பா, இந்த மாதிரி பெருசாக கோயிலுக்கு ஏற்றி போடுறதுல இருக்கும். இது நம்ம நல்லா ஹெவியாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். கதவு பார்த்தீங்கன்னா 1 டன் 1.5 டன் கதவு இருக்கும். அவ்வளோ பெரிய கதவுக்கு இந்த மாதிரி பெரிய தாப்பா போடுவாங்க. இது சின்ன சைஸு. இதுலேருந்து 7 அடி வரைக்கும் தாராளமாக இங்கே ஆர்டர் பண்ணி செஞ்சு தரோம். இது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போடுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இது பேர் ஏறுதாள். இந்த தாள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமனை ஏற்றுனா ஏறிக்கும். நார்மலான தாப்பாலாம் 1 இன்ச்சு தான் மேலே பிடிக்கும். இது வந்து 2 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக வரும். கீழே வெறுமனை இழுத்தா வராது. கீழே வந்து இங்கே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி இழுத்தா மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். தள்ளும் போது வெறுமனை தள்ளுறோம், இங்கே லாக் ஆகிக்கும். சத்தம் கேட்குதுல, இங்கே லாக் ஆகிக்கும். இழுத்தா வராது, இங்கே ப்ரெஸ் பண்ணி இழுத்தா தான் வரும். இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட நம்ம தள்ளும் போது இங்கே கூட ரிலீஸ் ஆகி லாக் ஆகும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டெப்பு இருக்குது, தள்ளும் போது லாக் ஆகிக்கும், இழுத்தா வராது. இது வந்து மேலே போடுற தாப்பா. மேலே போடுறதுக்குன்னு தனியாக இருக்கும், நடுவில் போடுறதுக்குன்னு தனியாக வரும், கீழே போடுறதுக்குன்னு தனியாக இருக்கும். நம்ம இது திண்டுக்கல் அமைப்பில் மட்டும்தான் 3க்கும் தனித்தனியாக இருக்குது. நார்மலாக தாப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாப்பா தான் மேலே கீழெலாம் போடுற மாதிரி இருக்கும். இது நடுவில் போடுற தாப்பா. இது வெறுமனை தாப்பாவில் வந்து வெறுமனை தள்ளுற மாதிரி தான் இருக்கும். இது தள்ளுறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பூட்டு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பூட்டு போடுற கேப்பும் உண்டு. இது வந்து நடுத்தாளில் வரும். இறங்குதாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வச்சுருக்கும் போது எடுத்து விட்டீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் தரையில் இறங்கிக்கும். இந்த 3 தாப்பா போட்டாச்சு அப்படின்னா பூட்டில் என்ன பலம் இருக்கோ அதே மாதிரி டபுள் பங்கு பலம் இருக்கும். கதவை அடித்து உடைக்க வைக்க முடியாது. இது இரும்புலையும் இருக்குது, அதே மெட்டீரியல் எல்லாமே பித்தளையிலையும் இருக்குது. புவிசார் குறியீடு கிடைத்ததிலிருந்து திண்டுக்கல் பூட்டுக்களுக்கான தேவை சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறது. தங்கள் வீட்டிற்கு நிரந்தரமான பாதுகாப்பையும் பல ஆண்டுகளுக்கான உழைப்பையும் விரும்பும் உலக வாடிக்கையாளர்களுக்கு திண்டுக்கல் பூட்டுதான் முதல் தேர்வாக உள்ளது. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெல் சவுண்டோட அந்த காலத்திலேயே வந்து இப்போலாம் அலாரம் அது இதுன்னு வச்சுருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் திறக்கும் போதும் பூட்டும் போதும் பெல் சவுண்டு வர மாதிரி இருக்கும். இந்த பூட்டு ஆப்ரேட் பண்ணும்போது பாருங்கள், சாவி பார்த்தீங்கன்னா எனக்குறைய 1 அடிக்கு மேலே இருக்கும். சாவி இருக்கிறதுல பெரிய சாவியாக இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணும்போது 3 தள்ளு. நார்மலாக வீட்டு பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தள்ளு தான் வரும். இது வந்து 3 தள்ளு வரும். முதல் தள்ளு, 2வது தள்ளு, 3வது தள்ளு. இந்த 3 தள்ளு வெளியே வரும். 3 தள்ளு வெளியே வரும்போது ஒவ்வொரு தள்ளுக்கும் ஒவ்வொரு பெல் சவுண்ட் கேட்கும். இது வந்து அந்த கோயிலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள யோசனையோடு ஆரம்பிக்கும் போது இந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா கணீர்னு ஒரு சவுண்டு வரும்.
திண்டுக்கல் பூட்டு என்பது வெறும் ஒரு கௌரவம் அல்ல, இது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு அழைப்புச் செய்தி. அதாவது மண் சார்ந்த பாரம்பரிய திறன்களை நவீன உலகின் தேவைக்கேற்ப மாற்றியமைத்தால் அது உலகளாவிய வெற்றியை ஈட்டுத்தரும் என்பதுதான் பாடம். திண்டுக்கல் பூட்டு தலைமுறை தாண்டி நிலைக்கும் உறுதி.